சார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனல்ல சூப்பரான ப்ளம் கேக் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ப்ளம் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த கேக் செய்கிறதுக்கு எல்லாமே ஒரே கப்லேயே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ கேக் செய்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1.25 கப் மைதாக்கு அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இதோட அளவு இந்த கேக்குக்கு சரியாக இருக்கும். இப்போ அந்த 3/4 கப் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு மட்டும் சேர்த்துருங்க. அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ நம்ம சுகர் கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பை ரொம்ப குறைவான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சுருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நமக்கு அது சீக்கிரம் கரைஞ்சிரும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி கொடுக்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் இது கருக ஆரம்பிச்சிடும். கிளறி கொடுத்துட்டே இருக்கும் போது கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆனதும் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க. தண்ணீர் சேர்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்க்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேருங்க, தப்பில்லை. அந்த தண்ணி 2-3 கொதி வந்ததும் இதில் நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு திராட்சையும் கிஸ்மிஸ் பழம் அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதிலே வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இந்த மெத்தடில் செய்யும் போது நம்ம தனியாக பழத்தை ஊற வச்சு இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சுகர் சிரப்பில் அது வெந்து அது நல்லா ஊறி வரும். அடுத்து ஒரு மிக்சியில் நம்ம அந்த மிச்சம் சர்க்கரை வச்சோம் இல்லையா, அந்த மீதி சர்க்கரை, அந்த சர்க்கரையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. அது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு இதை நல்லா நைஸாகவே பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு மீடியம் அளவுக்கு இருந்தால் போதும். அது கூட 1/2 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய், வாசம் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு விஸ்கு வச்சுக்கோங்க. விஸ்கு இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த விஸ்கை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடணும். அந்த எண்ணெய் அந்த தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து கொடுத்துடணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த சர்க்கரை, அதை இதில் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்க்கும் போது நமக்கு அந்த சின்ன சின்ன அந்த கட்டிகளோ அப்புறம் அந்த சேர்த்தோம் இல்லையா அந்த ஏலக்காய் அதோட துகள் அதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஜலிச்சுட்டு எடுக்கும் போது அந்த துகள் எல்லாமே நம்ம தனியாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ நம்ம கலந்து கொடுக்கும்போது அதில் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் அதே ஜல்லடையில் 1.25 கப் அளவுக்கு இப்போது நான் மைதா சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது 3 சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இந்த சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பூன்னால் லேசாக அதை தடவி விட்டுட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு விஸ்கு வச்சு எப்போது நான் சொல்கிற மாதிரி ஒரே டைரெக்ஷனில் இந்த கேக் மாவை நல்லா கலந்துருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கலந்து கொடுத்துட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த நட்ஸு அந்த சுகர் கேரமலில் அதை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை அதே மாதிரி தான் இதை சேர்த்ததுக்கப்புறமும் ஒரே டைரெக்ஷனில் ஒரே திசையில் இதை நல்லா கலந்து கொடுத்துடணும். இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இப்போது கெட்டியாக இருக்கு இல்லையா, நான் இப்போ இது கெட்டியாக இருக்கிறதுனால நான் பால் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த சுகர் கேரமல்லே உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா கலந்து கொடுத்துட்டு பக்குவம் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த பால் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி இப்போது நான் பால் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி அதே டைரெக்ஷன்லேயே நான் கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போது நல்லா கலந்தாச்சு பாருங்கள். அந்த மாவோட அந்த பால் நல்லா கலந்து தோசை மாவை விட கெட்டியாக இருக்கணும். இதை விட தண்ணியாக இருக்கக்கூடாது. அதை நம்ம ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ தான் ஸ்ட்ரக்சர் நல்லா வரும். இப்போது கேக் ட்ரேயில் நான் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பக்கமும் நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மாவை இதில் சேர்த்துடலாங்க.
சேர்த்துட்டு மறக்காமல் ஒரு தடவை அந்த கேக் ட்ரேயை தூக்கி நல்லா அந்த மாதிரி தட்டி கொடுத்துருங்க. அப்போ நமக்கு உள்ள அந்த பபுள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரே மாதிரி சமமாக நமக்கு வந்துடும். இதுக்கடுத்து இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி இதை இட்லி பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரம் மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பாடு குக்கர் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட நம்ம அதை வேக வைக்கலாம். எந்த பாத்திரமாக இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். அதாவது அந்த பாத்திரம் வந்து நமக்கு வந்து ஹீட்டாக இருக்கணும். இது தூக்கி வைக்கிறதுக்கு அந்த உள்ள ஒரு கம்பி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த கம்பியும் வச்சு தான் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஓரத்தில் ஒரு துணி போட்டு பொறுமையாக இதில் வந்து உள்ளே சேர்த்துருக்கேங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்த்துக்கணும், கை சுற்றாமல். இப்போது இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாகவே மூடிடணும். அந்த உள்ளே இருக்கிற ஹீட் வந்து வெளியில் போகாதபடி பார்த்துக்கோங்க. இப்போ இதை 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்லேயே வச்சு வேக வச்சுருங்க. இப்போது சரியாக 45 நிமிஷம் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதோட வாசமே ரொம்பவே அருமையாக தெரியுங்க. அது வெந்து வந்துருச்சுனாவே நல்ல ஒரு கமகமன்னு ஒரு வாசமாக இருக்கும். ஒரு டூத்பிக் எடுத்து சென்டரில் குத்தி விட்டு பாருங்கள். அந்த டூத்பிக்கில் நமக்கு மாவு எதுவுமே ஒட்டாமல் வரணும். இப்போது ரொம்ப அழகாகவே ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? கேக் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் தாங்க இது எடுக்கிறதுக்கு வரும். ஒரு கத்தியை வச்சு அந்த ஓரங்களில் வந்து லேசாக இதை முதல்ல எடுத்து விட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு இதை வந்து மெதுவாக திருப்பி லேசாக தட்டி விட்டுருங்க. அப்போ ரொம்ப அழகாகவே அந்த கேக் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துடும். இப்போது ரொம்பவே சாஃப்டான நமக்கு அந்த ப்ளம் கேக் ரொம்ப சூப்பராக ஈஸியாகவே ரெடி ஆயிருச்சு. இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாகவே பண்ணிட்டோம் இல்லையா? இனிமேல் வீட்டில் குழந்தைங்க கேட்டாலும் உடனே இதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.